இப்போ டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் அந்த குழந்தைகளுக்கான புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் ஃபோக்கஸ்டாக சொல்லித்தரதுல கவனம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நம்ம புத்தகத்தில் இல்லாத விஷயங்களையும் நாம் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதுபோல் கற்றது அப்படின்னா அது கையில் இருக்க புக்கு இல்லையா? ஸோ கையில் இருக்க புக்கு கற்றது கைமண் அளவு தான். அந்த புக்கில் இல்லாத விஷயந்தான் உலகத்தில் நாம் நிறைய கற்றுக்க வேண்டியது. ஏன்னா அந்த மிச்ச விஷயத்தை சேர்த்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் சஸ்டைன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்லி முதல்ல ஒரு நட்பு ரீதியாக ஃப்ரெண்ட்ஸோடு நடந்துக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நாம் கற்று தரணும். ஒரு ஸ்கூல்லையாக இருக்கட்டும், இல்லை வீட்டு பக்கத்துலையாக இருக்கட்டும், அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு அவன் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாதுங்கிறத கூட நாம் கண்டிப்பாக சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பெக்ட். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு அவன் பேசும்போது எப்படி பேசணும், ஒரு டீச்சரோட பேசும்போது எப்படி பேசணும், ஒரு பேரண்ட்ஸோடு பேசும்போது எப்படி பேசணும், எந்த மாதிரி வார்த்தைகளை எங்கெங்கே பயன்படுத்தணும், எந்த மாதிரி வார்த்தைகளை எங்கெங்கே பயன்படுத்தக்கூடாது, இது போன்ற விஷயங்களில் கூட கண்டிப்பாக பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து நேர்மையாக இருக்கணும் இல்லையா? அடுத்தவங்க பொருளை நாம் ஆசைப்படக்கூடாது, அதை எடுத்துக்கணும்னு நாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பில்டாக தான் அந்த குழந்தை வளர வளர நல்ல குணங்கள் வளரும் கூடவே இல்லையா? நம்ம ஏற்கனவே ஒரு கதையில் ஒரு பாம்பு கதை பார்த்துருப்போம். ஒரு பொண்ணோடு சேர்ந்து அந்த பெரிய பாம்பும் வளரும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கூட சேர்ந்து வளர்த்தோம்னா அது நன்மையை பயக்கும். முக்கியமாக பொய் சொல்லக்கூடாது. ஓகே, அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவன் அடுத்தவங்களை போட்டு கொடுத்துருவாங்க பசங்க இல்லையா? இது ஜென்ரலாகவே சின்ன பசங்களுக்கு நடக்கும். இது வளர வளர பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு கூட நம்மளோட பதிவில் ஒன்று போட்டிருப்போம், குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது இல்லையா? ஸோ இந்த பொய் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் ஆனஸ்டாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரெஸ்பெக்டோடு இருக்கணும். இது போன்ற விஷயங்களை நாம் தான் குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பாட புத்தகங்களில் இருக்கிற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த குழந்தைங்களுக்கு அதுபோல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவன் வாழ்க்கையில் நல்ல மனிதனாக வளர்கிறதுக்கு இது போன்ற புத்தகத்தில் இல்லாத விஷயங்களை நாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொண்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு சேர்க்கணும். வாழ்த்துக்கள்.